ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் முதல் 6 அதிகாரங்களினுடைய சில கேள்விகளை குறித்து பார்க்கலாம். தானியேல் புத்தகத்தின் பொருள் என்ன? ஏ, கடவுளின் கிருபை. பி, கடவுளின் தீர்ப்பு. சி, கடவுளின் ஆறுதல். டி, கடவுளின் இரக்கம். கடவுளின் தீர்ப்பு. எருசலேமை முற்றுகையிட்ட பாபிலோனிய ராஜா யார்? ஏ, நேபுகாத்நேச்சார். பி, ஆகாப். சி, சவுல். டி, ஏரோது. ஏ, நேபுகாத்நேச்சார். கல்தையர்களால் ராஜாவின் சொப்பனத்தை ஏன் விடுவிக்க முடியவில்லை? ஏ, அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். பி, கர்த்தர் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். சி, சொப்பனம் என்ன என்று தெரியவில்லை. டி, அவர்கள் ஞானமற்றவர்கள். சி, சொப்பனம் என்ன என்று தெரியவில்லை. நேபுகாத்நேச்சார் எதனால் ஒரு சிலையை செய்தான்? ஏ, வெள்ளி. பி, பொன். சி, களிமண். டி, வெண்கலம். பி, பொன். நேபுகாத்நேச்சாருக்கு திகிலை உண்டாக்கியது எது? ஏ, இஸ்ரவேல் ராணுவம். பி, தேவதூதனின் சத்தம். சி, ஒரு சொப்பனம். டி, பொற்சிலை. சி, ஒரு சொப்பனம். எந்த ராஜா 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான்? ஏ, நேபுகாத்நேச்சார். பி, பெல்ஷாத்சார். சி, ஏரோது. டி, ஆகாஸ்வேரு. பி, பெல்ஷாத்சார். எந்த வேத விஷயத்திலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள்? ஏ, தங்களுடைய தேவனை பற்றிய விஷயம். பி, தங்களுடைய ராஜாவை பற்றிய விஷயம். சி, அவனுடைய தேவனை பற்றிய விஷயம். டி, அவனுடைய நண்பர்களை பற்றிய விஷயம். சி, அவனுடைய தேவனை பற்றிய விஷயம். தானியேல் புத்தகத்தின் கருப்பொருள் என்ன? ஏ, அரசுகளின் எழுச்சியும் வீழ்ச்சியும். பி, அரசுகளின் எழுச்சி. சி, அரசுகளின் வீழ்ச்சி. டி, அரசுகளின் மறுமலர்ச்சி. ஏ, அரசுகளின் எழுச்சியும் வீழ்ச்சியும். பிரதானிகளின் தலைவன் யார்? ஏ, தானியேல். பி, அஸ்பேனாஸ். சி, மேல்ஷார். டி, ஆரியோகு. பி, அஸ்பேனாஸ். சொப்பனத்தை சொல்ல முடியாத ஞானிகளை என்ன செய்ய ராஜா கட்டளையிட்டார்? ஏ, நாடு கடத்த. பி, சிறையில் அடைக்க. சி, விசாரணை செய்ய. டி, கொலை செய்ய. டி, கொலை செய்ய. கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்கும்போது அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது? ஏ, நடனம் பண்ண. பி, பாடல்கள் பாட. சி, சிலையை பணிய. டி, அவையில் கூட.
சி சிலையை பணிய. நேபுகாத்நேச்சாரின் தேவனுடைய நாமத்தின்படி தானியேலின் பெயர் என்ன? ஏ பெல்தேஷாத்சார், பி ஆரியோகு, சி அஸ்பேனாஸ், டி மேல்ஷார். ஏ பெல்தேஷாத்சார். எங்கிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வரும்படி பெல்ஷாத்சார் கட்டளையிட்டான்? ஏ அசீரியாவிலிருந்து, பி எருசலேம் அரண்மனையிலிருந்து, சி தேவாலயத்திலிருந்து, டி எகிப்திலிருந்து. சி தேவாலயத்திலிருந்து. தானியேல் புத்தகம் எந்த மொழிகளில் எழுதப்பட்டது? ஏ ஆங்கிலம் எபிரேயம், பி ஆங்கிலம் தமிழ், சி ஜெர்மன் லத்தீன், டி எபிரேயம் அராமிக். டி எபிரேயம் அராமிக். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி எந்த ராஜாவினிடத்தில் வந்தனர்? ஏ தரியு, பி பெல்ஷாத்சார், சி நேபுகாத்நேச்சார், டி கோரேஸ். ஏ தரியு. சகல ஞானத்திலும் தேறின, அறிவில் சிறந்த, கல்வியில் நிபுணரான, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய வாலிபருக்கு ராஜா என்ன உணவை நியமித்தார்? ஏ அப்பம் திராட்சரசம், பி தண்ணீர் காய்கறிகள், சி திராட்சரசம் போஜனம் அதாவது இறைச்சி, டி பால் தேன். சி திராட்சரசம் இறைச்சி. தானியேல் தன் தோழரிடம் என்ன கேட்டார்? ஏ மறைந்து கொள்ள, பி தேவனை நோக்க, சி தப்பி செல்ல, டி ராஜாவுக்கு முன்பாக செல்ல. பி தேவனை நோக்க. ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எங்கே போடப்படுவார்கள்? ஏ காவற்சாலையில், பி தொழுமரத்தில், சி சிங்கக்கெபியில், டி எரியும் சூளையில். சி சிங்கக்கெபியில். யாருக்கு மறைபொருளை அறிவது அரிதல்ல? ஏ தானியேல், பி மேஷாக், சி சாத்ராக், டி தேவனுக்கு. ஏ தானியேல். ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதியது எது? ஏ மனுஷ கைவிரல்கள், பி தேவனுடைய கைவிரல்கள், சி அக்கினியான கைவிரல்கள், டி தூதனின் கைவிரல்கள். ஏ மனுஷ கைவிரல்கள். தானியேல் ஜெபித்த போது பலகணிகளை எதற்கு நேராக திறந்து வைத்திருந்தார்? ஏ அரண்மனைக்கு, பி அலங்கத்திற்கு, சி ராஜாவின் அரசவைக்கு, டி எருசலேமுக்கு. டி எருசலேமுக்கு. தானியேல் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஏ தானியேல், பி எஸ்தர், சி மொர்தெகாய், டி தாவீது. ஏ தானியேல். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு என்ன பெயர் வைத்தான்? ஏ பெல்தேஷாத்சார், பி மிஷாபேல், சி பெல்ஷாத்சார், டி அசரியா. ஏ பெல்தேஷாத்சார். மறைபொருள் தானியேலுக்கு எதிலே வெளிப்படுத்தப்பட்டது? ஏ பகற்கால தரிசனத்தில், பி விடியற்கால தரிசனத்தில், சி ராக்கால தரிசனத்தில், டி அதிகாலை தரிசனத்தில்.
சி ராக்கால தரிசனத்தில். எந்த யூதர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள்? ஏ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, பி யாக்கோபு பேதுரு யோவான், சி ஷாத்ராக் மேஷாக் தானியேல், டி தானியேல் மேஷாக் ஆபேத்நேகோ. ஏ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. தேசத்தின் மத்தியில் நேபுகாத்நேச்சார் என்ன பார்த்தான்? ஏ ஒரு விருட்சம், பி ஒரு சிலை, சி ஒரு தூதன், டி ஒரு பட்டயம். ஏ ஒரு விருட்சம். எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவன் ராஜ்யத்தில் எப்படி இருப்பான்? ஏ மூன்றாம் மந்திரியாய், பி மூன்றாம் பிரதானியாய், சி மூன்றாம் அதிபதியாய், டி மூன்றாம் ராஜாவாய். சி மூன்றாம் அதிபதியாய். தானியேல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபித்தார்? ஏ 1, பி 2, சி 3, டி 7. சி 3. தானியேல் புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது? ஏ ஊத்ஸ், பி பெர்சியா, சி பாபிலோன், டி பெத்தானியா. சி பாபிலோன். தானியேல் ராஜாவின் உணவில் தன்னை தீட்டுப்படுத்த விரும்பாத போது பிரதானிகளின் தலைவன் என்ன செய்தான்? ஏ தானியேலை பார்த்து சிரித்தான், பி விரும்பின உணவை கட்டளையிட்டான், சி ராஜாவுக்கு பயப்பட்டான், டி ராஜாவிடம் அறிவித்தான். சி ராஜாவுக்கு பயப்பட்டான். மறைபொருளை யார் வெளிப்படுத்தியதாக தானியேல் கூறினார்? ஏ உன்னதத்தில் இருக்கிற தேவன், பி பாபிலோனிய ஞானிகள், சி பரலோக தேவதூதர்கள், டி பரலோகத்தில் இருக்கிற தேவன். டி பரலோகத்தில் இருக்கிற தேவன். தேவன் என்ன செய்ய முடியும் என்று அந்த யூத வாலிபர்கள் நேபுகாத்நேச்சாரிடம் சொன்னார்கள்? ஏ மழை பெய்ய செய்வார், பி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார், சி மறைவானவைகளை வெளிப்படுத்துவார், டி விடுவிப்பார். டி விடுவிப்பார். தேசத்தின் மத்தியில் நேபுகாத்நேச்சார் பார்த்த விருட்சம் எதை குறிக்கிறது? ஏ தேவர்கள், பி நேபுகாத்நேச்சார் ராஜா, சி ஒரு அழிவு, டி செழிப்பு. பி நேபுகாத்நேச்சார் ராஜா. பெல்ஷாத்சாரின் பிதா யார்? ஏ ஆபிரகாம், பி நேபுகாத்நேச்சார், சி தரியு, டி மோசே. பி நேபுகாத்நேச்சார். தானியேலை கொண்டு வந்து எங்கே போட்டார்கள்? ஏ சிங்கங்களின் கெபியில், பி அக்கினி சூளையில், சி நகரத்திற்கு வெளியே, டி சிறையில். ஏ சிங்கங்களின் கெபியில். தானியேல் புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஏ 10, பி 12, சி 18, டி 22. பி 12. எத்தனை நாட்கள் தங்களை சோதித்து பார்க்க தானியேல் மேல்ஷாரிடம் கூறினான்? ஏ 3 நாள், பி 10 நாள், சி 14 நாள், டி 21 நாள்.
பி 10 நாள். ராஜா சொப்பனத்தில் கண்டது என்ன? ஏ ஒரு பெரிய கல், பி ஒரு காணக்கூடாத சிலை, சி ஒரு பெரிய சிலை, டி ஒரு பெரிய உருவம். சி ஒரு பெரிய சிலை. நேபுகாத்நேச்சார் எத்தனை மடங்கு சூளையை சூடாக்க கட்டளையிட்டார்? ஏ 2 மடங்கு, பி 3 மடங்கு, சி 7 மடங்கு, டி 10 மடங்கு. சி 7 மடங்கு. என்ன செய்து உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும் என்று தானியேல் ராஜாவுக்கு அறிவுரை கூறினார்? ஏ தேவனுக்கு இறங்கி, பி சிறுமையானவர்களுக்கு இறங்கி, சி நீதியை செய்து, டி நியாயத்தை செய்து. பி சிறுமையானவர்களுக்கு இறங்கி. எழுத்தை ராஜாவுக்கு வாசித்து அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னது யார்? ஏ நேபுகாத்நேச்சார், பி அனனியா, சி தானியேல், டி ராஜாத்தி. சி தானியேல். தரியு ராஜா ரா முழுதும் என்ன பண்ணாமல் இருந்தான்? ஏ யோசனை, பி கவலை, சி ஜெபம், டி போஜனம். டி போஜனம். தானியேல் புத்தகத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன? ஏ 135, பி 147, சி 267, டி 357. டி 357. தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் என்ன குடித்தார்கள்? ஏ திராட்சரசம், பி ஆட்டுப்பால், சி பசுப்பால், டி தண்ணீர். டி தண்ணீர். ராஜா சொப்பனத்தில் பார்த்து கொண்டிருந்ததை நொறுக்கி போட்டது எது? ஏ ஒரு தூதன், பி ஒரு கல், சி ஒரு ராஜா, டி ஒரு பட்டயம். பி ஒரு கல். யூதர்களை சூளையில் போட்ட புருஷர்களுக்கு என்ன ஆனது? ஏ பதக்கங்களை பெற்றனர், பி கொல்லப்பட்டனர், சி பதவி உயர்வு செய்யப்பட்டனர், டி பதவி இறக்கம் செய்யப்பட்டனர். பி கொல்லப்பட்டனர். நேபுகாத்நேச்சாரிடமிருந்து ராஜ்யம் பறிபோனதாக சொல்லும் சத்தம் எங்கிருந்து உண்டானது? ஏ சமுத்திரத்திலிருந்து, பி சுவரிலிருந்து, சி மிருகத்திடமிருந்து, டி வானத்திலிருந்து. டி வானத்திலிருந்து. நேபுகாத்நேச்சாருடைய இருதயம் எதை போலாயிற்று? ஏ பட்சிகளுடைய இருதயம், பி கழுதையின் இருதயம், சி மிருகங்களுடைய இருதயம், டி மாட்டின் இருதயம். சி மிருகங்களுடைய இருதயம். தானியேல் தரியு ராஜாவிடம் சொன்ன வார்த்தைகள் என்ன? ஏ ராஜாவே நீர் என்றும் வாழ்க, பி ராஜாவே உம்முடைய ராஜ்யம் வாழ்க, சி கர்த்தாவே உம்முடைய நாமம் வாழ்க, டி ராஜாவே உமக்கு சமாதானம். ஏ ராஜாவே நீர் என்றும் வாழ்க. தானியேல் புத்தகத்தின் பெரிய அதிகாரம் எது? ஏ 11ஆம் அதிகாரம், பி 2ஆம் அதிகாரம், சி 5ஆம் அதிகாரம்,
டி 4ஆம் அதிகாரம். பி 2ஆம் அதிகாரம். சிலையின் பொன்னான தலையார். ஏ பாபிலோன், பி எகிப்து, சி நேபுகாத்நேச்சார், டி தேவன். சி நேபுகாத்நேச்சார். 10 நாள் சென்ற பின்பு யூத வாலிபர்கள் முகம் எப்படி காணப்பட்டது? ஏ பலவீனமாய், பி பலம் உள்ளதாய், சி களையுள்ளதாய், டி புஷ்டி உள்ளதாய். சி களையுள்ளதாய். எத்தனை பேர் அக்கினியில் உலாவுகிறதை நேபுகாத்நேச்சார் கண்டான்? ஏ 2 பேர், பி 3 பேர், சி 4 பேர், டி 5 பேர். சி 4 பேர். நேபுகாத்நேச்சார் என்ன சாப்பிட்டான்? ஏ கழுதைகளைப் போல் புல், பி மாடுகளைப் போல் புல், சி மாடுகளைப் போல் வைக்கோல், டி காளைகளைப் போல் புல். பி மாடுகளைப் போல் புல். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு எப்படி காணப்பட்டாய்? ஏ அகங்காரியாய், பி கனமாய், சி லேசாக, டி குறைய. டி குறைய. தானியேல் புத்தகத்தின் சிறிய அதிகாரம் எது? ஏ 1ஆம் அதிகாரம், பி 10ஆம் அதிகாரம், சி 12ஆம் அதிகாரம், டி 9ஆம் அதிகாரம். சி 12ஆம் அதிகாரம். தேவன் ஒரு தேவதூதனை எதற்காக அனுப்பினார்? ஏ சிங்கங்களை கொல்ல, பி சிங்கங்களை தூங்கச் செய்ய, சி தானியேலை சுற்றி ஒரு வேலி அமைக்க, டி சிங்கங்களின் வாயை கட்டி போட. டி சிங்கங்களின் வாயை கட்டி போட. கர்த்தர் தானியேலை எவைகளை அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார்? ஏ சகல எழுத்து ஞானம், பி சகல தரிசனங்கள் வேத வசனங்கள், சி சகல தரிசனங்கள் சொப்பனங்கள், டி நியாயப்பிரமாணம் நீதி. சி சகல தரிசனங்கள் சொப்பனங்கள். சொப்பனத்தை விளக்கிய போது நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு என்ன செய்தார்? ஏ முத்தம் செய்தார், பி விழுந்து வணங்கினார், சி கட்டியணைத்தார், டி தழுவிக் கொண்டார். பி விழுந்து வணங்கினார். அக்கினியின் உலாவுகிறவரின் சாயல் எப்படி இருந்ததாக நேபுகாத்நேச்சார் சொன்னான்? ஏ தேவபுத்திரன், பி பெயல்செபூல், சி எலியா, டி மோசே. ஏ தேவபுத்திரன். நேபுகாத்நேச்சாரின் தலைமயிர் எப்படி வளர்ந்தது? ஏ பட்சிகளுடைய இறகுகளைப் போல, பி காகத்தினுடைய இறகுகளைப் போல, சி கழுகுகளுடைய இறகுகளைப் போல, டி நாரைகளுடைய இறகுகளைப் போல. சி கழுகுகளுடைய இறகுகளைப் போல. எழுத்து தோன்றிய ராத்திரி பெல்ஷாத்சாருக்கு என்ன நேர்ந்தது? ஏ மனம் திருந்தினான், பி பைத்தியமானான், சி கொலை செய்யப்பட்டான், டி நாடு கடத்தப்பட்டான். சி கொலை செய்யப்பட்டான்.
தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷர்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏ, தேவதூதன் அவர்களை கொன்றான். பி, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சி, அவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். டி, அவர்கள் சிங்கக்கெபியில் போடப்பட்டனர். டி, அவர்கள் சிங்கக்கெபியில் போடப்பட்டனர். தானியேல் புத்தகத்தின் மத்திய வசனம் எது? ஏ, தானியேல் 6வது அதிகாரம் 7வது வசனம். பி, தானியேல் 6வது அதிகாரம் 24வது வசனம். சி, தானியேல் 6வது அதிகாரம் 11வது வசனம். டி, தானியேல் 6வது அதிகாரம் 18வது வசனம். சி, தானியேல் 6வது அதிகாரம் 11வது வசனம். ராஜா தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் யூத வாலிபர்களை எத்தனை மடங்கு சமர்த்தராக கண்டான்? ஏ, 10 மடங்கு. பி, 2 மடங்கு. சி, 7 மடங்கு. டி, 3 மடங்கு. ஏ, 10 மடங்கு. தானியேல் யாருக்கு பிரதான அதிகாரியாக ஆனார்? ஏ, சகல ஞானிகளுக்கு. பி, சகல ஆளுநர்களுக்கு. சி, சகல ஆசாரியர்களுக்கு. டி, சகல கைதிகளுக்கு. ஏ, சகல ஞானிகளுக்கு. யூதர்களின் தேவனுக்கு விரோதமாக பேசுபவருக்கு என்ன நடக்கும் என்று ராஜா தீர்மானித்தார்? ஏ, வெகுமதி அளிக்கப்படும். பி, துண்டித்து போடப்படுவான். சி, தூக்கி எறியப்படுவார்கள். டி, கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். பி, துண்டித்து போடப்படுவான். நேபுகாத்நேச்சாரின் நகங்கள் எப்படி வளர்ந்தன? ஏ, ஈட்டிகளைப் போல. பி, மின்னலைப் போல. சி, மூங்கிலைப் போல. டி, பட்சிகளைப் போல. டி, பட்சிகளைப் போல. ராஜ்யத்தை கட்டி கொண்டது யார்? ஏ, தரியு. பி, பெல்ஷாத்சார். சி, பெல்தேஷாத்சார். டி, ஏரோது. ஏ, தரியு. தானியேலின் தேவனை பற்றி தரியு ராஜா தன் தீர்மானத்தில் என்ன கூறினான்? ஏ, அவர் ஜீவனுள்ள தேவன். பி, அவர் ராஜ்யத்தை அழிக்கப் போகிறார். சி, அவர் ஜனங்களை சந்திக்க வருகிறார். டி, அவர் எரிச்சலுள்ள தேவன். ஏ, அவர் ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று தன்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ஆமேன்.